இருக்கிறன்றதை இந்த பொண்ணு நம்ப மாட்டேங்குது. நீ இருக்கிறன்னு ஏதாவது ஒரு அறிகுறி காட்டு. பெரிய பெரிய ஜீவனால நமக்கு எந்த டென்ஷனுமே ஆகாது. ஒரு சின்ன ஒன்று கண்ணு முன்னாடியே உயின்னு சுற்றிட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு குடைச்சல் வந்து அவன் கொடுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி எதிரிகளால் பிரச்சனை, தடைகளை உடைக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த கருங்குட்டி என் குழந்தை சொல்கிறத கேட்கும், சொல்கிறத செய்யும். நம்ம கருங்குட்டி சாத்தானை பயன்படுத்தி ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் நமக்கு டைம் எடுக்கும்? OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரியில தான் இருக்கோம். நம்மளோட மாந்திரீக பயணத்துல நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு புதிய விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபு சித்தர் ஐயா அவர்கள் தான். ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, கருங்குட்டி சாத்தான் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வந்து சர்ச் பண்ணாலே உங்களோட வீடியோஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வந்து உங்களோட வீடியோஸ் வந்து எங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கருங்குட்டி சாத்தான்ல வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கீங்க. இன்னைக்கு வந்து கருங்குட்டியை வச்சு பண்ணுறதுல வந்து நம்ம தான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நம்ம ஸ்பெஷலும். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். அப்போ வந்து கருங்குட்டி சாத்தான்ல நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் எதுக்காக உங்களோட வேலைகளுக்கு கருங்குட்டி சாத்தானா பயன்படுத்துறீங்க? அதாவதுமா, இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னால் கேட்கறத விட உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பிடிச்சவங்க சொன்னால் தான் கேட்பீங்கல்ல? ஆமாம். ஸோ அந்த மாதிரி கருங்குட்டி உபவாசம் எடுக்கும்போது கருங்குட்டிக்கு என்ன பிடிச்சிச்சு, எனக்கு கருங்குட்டியை பிடிச்சிச்சு. ஓகே. ஸோ அந்த பாண்டிங் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே நல்லா இருக்கிறதுனால நம்ம சொல்கிற விஷயங்கள், அதாவது இப்போ அம்மன் காளி இருக்குது, நம்ம ஜாலக்கால் அம்மன் இருக்குது, இவங்க எல்லாருமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னோன்னா இது வந்து ஒரு பெரிய பூஜை முறைகள், இதுக்கு வந்து நிறைய செலவுகள், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி செலவில் கம்மியான பூஜையில் நான் சொல்கிறத கேட்டு செஞ்சுக்கோ. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சில, அதாவது ஆக்ரோஷமான விஷயங்கள், ரொம்ப பிரச்சனையாக போகக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி கருங்குட்டியை வச்சு நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னால் நம்ம கொடுத்த பணியை வந்து செய்யாமல் வராது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கருங்குட்டி சாத்தானை வச்சு என்னால் இந்தந்த வேலைகள்லாம் ஈஸியாக பண்ண முடியும், இந்தந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னால் ஈஸியாக சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்? நிறைய, எல்லா பிரச்சனையுமா. இப்போ வந்து ரெகுலராக சொல்கிறது தானே இது, கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, அதே மாதிரி தொழில் பிரச்சனை. நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து தொழில் செய்கிற இடத்துல சம்பந்தமே இல்லாத ஒருத்தனால டென்ஷனாகவே இருக்கும். அவன் நமக்கு சம்பளம் கொடுக்குறவனா இருக்க மாட்டான், நமக்கு மேலதிகாரியாக இருக்கான், எதுவுமே இருக்க மாட்டான். ஆனால் அது ஒரு அல்ல கையாக இருக்கும், அது பெரிய தொல்லை கையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்து இதில் சரி பண்ணுவோம். ஏன்னா இவனுக்கு வந்து மாதம் ஒரு 60,000-70,000 சம்பளம் இருக்கும். இந்த 60,000-70,000 சம்பளத்தை ஒரு 5,000-6,000 வாங்குற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லை, இந்த சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த இதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய ஜீவனால நமக்கு எந்த டென்ஷனுமே ஆகாது. ஒரு சின்ன ஒன்று கண்ணு முன்னாடியே உயின்னு சுற்றிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு குடைச்சல் வந்து அவன் கொடுத்துட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொத்து பிரச்சனை, இப்போ வந்து பூர்வீக சொத்து பிரச்சனை, அங்காளி பங்காளியால் பிரச்சனை, அவங்க வந்து விற்க விட மாட்டாங்க, இல்லை நீ வித்துடுற, உன்னால் முடிஞ்சதை பாடுறா, நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான தீர்வுகள் கருங்குட்டியை வச்சு நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் வந்து மனைவி பேச்சை கேட்காம எங்கேயா போய் ஊர் மெஞ்சிக்கிட்டு இருக்கான், ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனை மாற்றி, அவனை மிரட்டி, அவனை திருத்தி கொண்டு வந்து குடும்பத்தோட சேர்க்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் வந்து ரொம்ப காலமாக நம்ம தொழில் வந்து ஒன்று ஒன்றா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிப்போம். ஆனால் ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தடைகளை உடைக்கிறது, ஸோ இந்த மாதிரி எதிரிகளால் பிரச்சனை, தடைகளை உடைக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த கருங்குட்டி என் குழந்தை சொல்கிறத கேட்கும், சொல்கிறத செய்யும். ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து கருங்குட்டியை பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த கருங்குட்டியை பார்த்தாலே வந்து அவ்வளோ முடி ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுக்கு எதுக்கு இப்படி வச்சிருக்கீங்க? பாருங்க, நான் பார்க்கவே இல்லை. நான் அப்பல இருந்து பார்த்து பயந்துட்டு இருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி இருக்கு?
இதோட உருவமே இதாம்மா. ம் இது வந்து எப்படின்னா, இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, பலாப்பழம் இருக்குல்லம்மா, பலாப்பழம். ஆமா இந்த பலாப்பழம் வந்து பார்க்கும்போது முள்ளு முள்ளா ரொம்ப ஒரு மாதிரி பயமா ஒரு மாதிரியா இருக்கும். ம் அதோட சுவை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது உள்ள வந்து இனிப்பான சுளைகள் இருக்கு அப்படின்றது தெரியும். ஆமா ஸோ அதே மாதிரி தான் இந்த கருங்குட்டியும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இதுவாக இருந்தாலும், இது நம்ம பழக்கப்படுத்திட்டோம், நமக்கு வந்து இதை பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இதோட பணிகள் வந்து இதோட வேலைகள் வந்து நம்ம சொல்றதை வந்து அவ்வளோ அழகா செய்யும். ம் ஸோ அந்த மாதிரி ஒரு செல்லக்குட்டி தான் இந்த கருங்குட்டி. ஓகே ஸோ இது நீங்க முடி சுத்தி இருக்கீங்களா மேல? பாருங்க. சார் இப்படி கொஞ்சம் இப்படி காட்டாம இப்படி சைடு வாக்குல காட்டுங்க சார், நான் பாத்துக்கிறேன். சொல்லுமா நீ. அதான் சார் சொல்லுமா, அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது சார், நான் இருக்கிறப்ப வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். இல்ல சார், இந்த மாதிரி முடி வந்து நீங்க கையிட்டு சுத்தி அந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கீங்களா சார்? இது இல்லம்மா, இது ஸ்கின்னே அப்படிதாம்மா. ஓகே ஸ்கின்னே அப்படிதான், ஸ்கின்லயே வளர்றது தான். என்ன ஒண்ணு, இது வந்து எப்படி நம்மள மாதிரி சகஜமா நடந்து மார்க்கெட்டுக்கு போகாது, நம்மள மாதிரி சீரியல் பார்க்காது, ஓகே நம்மள மாதிரி வந்து சாப்பிடாது. இதுக்கு தேவையானது வெறும் மந்திரம், எந்திரம். அதை விட்டா அமாவாசை பௌர்ணமியில இதுக்கு பலி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இதுக்கு ஏதோ உயிர் இருக்கு, நம்மள மாதிரி ஒரு ஜீவராசின்ற மாதிரி சொல்றீங்களே. கண்டிப்பாமா உயிர் இருக்குமா இது. சரி, எப்படி சார் நம்புறது? ஒரு பொம்மையை காமிச்சு இதுக்கு உயிர் இருக்குன்னா நான் எப்படி நம்ப முடியும்? இதை என்ன பண்ண சொல்லலாம், ஏதா பண்ண சொல்லலாமா? பட சொல்லுங்க. நீ இருக்கிறன்றதை இந்த பொண்ணு நம்ப மாட்டேங்குது. நீ இருக்கிறன்னு ஏதாவது ஒரு அறிகுறி காட்டு. சரி, எனக்கு காட்டாம கேமராக்கு காட்டு. சரி, எல்லாரும் பார்க்குற மாதிரி காட்டு. சரி, என்ன நடக்க போகுது சாமி? இப்ப இது எரிய போதா? ஆமா ஆமா ஆமா. என்ன சாமி? இதுதான் இதோட சக்தி. பாத்தீங்களா? இது பின்னாடி இருந்தா இதுல இருந்து புகை வருதுன்னு நினைச்சுப்பாங்க. சாமி எப்படி சாப்பிடுறது? தீதானா? இதுதான் உயிர் இருக்குன்னு. இல்ல, நான் வந்து ஷாக்ல இருக்கேன். என்னடா இது திடீர்னுட்டு வந்து தீப்பிடிச்சு நீ இருக்கிறத காமி அப்படின்னா திக்கு திக்கு திக்குன்னு எரியுதே. சாமி எப்படி சாமி? ஏதாவது மேஜிக் ட்ரிக் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதுதான் உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கேன். நான் நைட்ல செய்யல. மற்றவங்களாம் நைட்ல வந்து ஒரு இருட்டுக்குள்ள பண்ணுவாங்க. நான் ஓப்பனா வெயில்ல செய்யறேன். இதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை. என் குழந்தை நான் சொல்றதை செய்யும். அதை வச்சுதான் இன்னைக்கு மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட இதுதான் இது. சாமி இப்பயுமே நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், இது எப்படி எரிஞ்சுது, இதுக்குள்ள ஏதாவது இருக்கா, இதை எப்படி ப்ராசஸ் பண்றது, இல்ல இதை எடுத்து பார்க்கலாமா, சுடுது எடுத்து பாருங்க. இல்ல அதான் யோசிக்கிறேன், இது எப்படி எரியுது அப்படின்னு. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல அது வந்து எனக்கு வந்து நீங்க இப்படி எல்லாம் எல்லாரும் மேஜிக் இந்த மாதிரி ஏதோ பண்ணி காட்டுறப்ப அப்படியே மைண்ட்ல ஸ்டக் ஆயிடுது. என்ன இது பண்ணி காட்டுறாங்க, உண்மையா இருக்கா அப்படின்ற. உண்மையிலே இருக்குமா? இதெல்லாம் வந்து உண்மையிலே இன்னைக்கு வந்து நின்று நம்ம கிட்ட நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்துல இந்த கருங்குட்டியும் ஒன்று. ஓகே, இப்ப மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ நமக்கு கடவுள் இருக்காங்க, இந்த மாதிரி எதுக்கு மாந்திரிகத்தை நம்ம பயன்படுத்தணும், இந்த மாதிரி கருங்குட்டி ஏன் பயன்படுத்தணும், இவங்கெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து அந்த காலத்திலேயே வந்து பெரியவங்க சொல்லிட்டாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசன் அன்று கொள்வான், அதாவது அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நின்று கொள்ளும்னா கொஞ்சம் லேட்டா பண்ணும். ஆனா அரசன் செய்யறது வந்து அன்னைக்கு சாயந்தரமே வந்து ரிசல்ட். ஸோ அது மாதிரி நம்மளோட அரசன் இவன், நம்மளோட மாந்திரிகம் தான் வந்து நமக்கு வந்து அரசன். ஓகே. ஸோ
பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரிசல்ட் வந்து நம்ம உடனே கொடுத்துருவோம். தெய்வத்தை வணங்கி தெய்வம் மூலியமா அந்த ஒரு 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 அவங்களுக்கு வந்து தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னாலும் அதுவும் ஓகே தான். ஆனால் தெய்வம் வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கு உண்டான நேரங்காலம் பார்த்துக்கிட்டு சரி. ஏன்னா இது வந்து என்னன்னா அவங்கவுங்க செய்கிற பாவ புண்ணிய கணக்கை வச்சு தான் அவங்கவுங்களுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு அன்னைக்கே நம்ம வந்து பகவத்கீதால இருந்து எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து தெய்வம் வந்து கொஞ்சம் மனசாட்சி பார்க்கும். தெய்வம் வந்து ஒரு தாய் ஒரு தகப்பன் மாதிரி தானே. அப்போ மனசாட்சி பார்க்கும். இவன் நல்லது இவ்வளோ நல்லது செஞ்சிருக்கானே, இந்த பொண்ணுக்காக அவனை நம்ம அடிக்கணுமா அப்படின்னு யோசிக்கும். ஆனா நம்ம ஆளுங்க அப்படி இல்ல. அடினா அடிச்சே ஆகணும். அவன் என்ன பாவம் புண்ணியம் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. எனக்கு எதிரினா உனக்கு எதிரினா அவன் எனக்கு எதிரி, எனக்கு எதிரினா கண்டிப்பா இதுக்கு எதிரி. ஓகே. சோ நம்ம சொல்ற வேலையை அது செய்யும். ஓகே. இந்த நாங்க படத்துல எல்லாம் சின்ன வயசுல பாத்துருக்கோம், அந்த கலைஞர் டிவில எல்லாம் போடுவாங்க இந்த குட்டிச்சாத்தான் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் இதுவும் ஒன்னா இப்ப எல்லாருக்கும் அதுதான். இப்ப எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படம் தான் ஞாபகம் இருக்கு, குட்டிச்சாத்தானா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா எந்த மாதிரி இது? அது வந்து நீங்க ஜெகன்மோகினி படம் சொல்றீங்க. ஜெகன்மோகினியில் வந்து குள்ளமா ஆமா, அது வந்து அதே அதே வயக்காரதான், அதே வழியில வந்ததுதான் இதுவும். ஓகே. அது எந்த வழியில வந்துச்சோ அதே வழிதான் இதுவும். ஸோ அதே தான். அது வந்து மோகினி, இது வந்து கருங்குட்டி, அவ்வளவுதான். மோகினி வந்து கருங்குட்டியா அவதாரம் எடுக்கும். அது ஆனா அந்த படத்துல வந்து வெள்ளையா வரும். ஆமா. இது வந்து கருங்குட்டி. அந்த அன்னைக்கு வந்து கருப்பு அவங்க போடல, அது ஏன்னு தெரியல. ஸோ அந்த மோகினி வந்து குட்டியா வந்து அவதாரம் எடுக்கும். அந்த அவதாரம் எடுத்து ஹீரோவை வந்து வசியம் பண்ணும். ஒரு மோகினி வசியம் பண்ணும், ஒரு மோகினி பழி வாங்கணும். ஸோ இதுதான் அங்க நடந்தது. அதே தான் இதுவும். நம்ம கொடுக்குற பணியை நம்ம செய்யும். ஓகே. இப்ப நம்ம கருங்குட்டி சாத்தானை பயன்படுத்தி ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாட்கள் நமக்கு டைம் எடுக்கும்? அதாவது கருங்குட்டியை வச்சு பயன்படுத்தி பண்ணா 27 நாள். 27 நாள் இல்ல. இதுக்கு இதை விட சீக்கிரம் நடக்கும்னா வெறும் 11 நாள்ல முடிக்கிற வேலைகளும் இருக்கு. ஸோ அது அந்தந்த பூஜை முறைக்கு ஏத்த மாதிரி. ஓகே. அதாவது இந்த எந்திரம் எழுதுறோம்மா, எந்திரம் எழுதுறது வந்து காப்பர் தகடுல எழுதுனா ஒரு பலன், வெள்ளி தகடுல எழுதுனா அது ஒரு பலன், தங்கத்துல எழுதுனா அது ஒரு பலன். சோ இது எல்லாமே வந்து ஒரே எழுத்து தான் எழுத போறோம். அந்த அந்த எந்திரத்தோட மெட்டல் இருக்குல்ல, அந்த மெட்டல் தான் வந்து மேட்ரு. ஓகே. சோ அந்தந்த மெட்டலுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த வேலையை அந்த எழுத்துக்கள் வந்து செய்யும். அப்ப காப்புனா கொஞ்சம் கம்மி, வெள்ளினா கொஞ்சம் அதிகம், தங்கம்னா ரொம்ப அதிகம். ஓகே. சோ அதுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட். ஓகே. இப்ப கருங்குட்டி சாத்தானை யாருக்காவது வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? அது எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இறந்தவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளவு கஷ்டம் எவ்வளோ லவ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, அவங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாதுல்ல. கரெக்ட். இறந்த உடனே அவங்கள எங்க கூட்டு போறோம்? மயானத்துக்கு தான் கொண்டு போறோம்ல. ஆமா. கடவுள் வந்து எப்படி இருந்தாலும் அந்த கடவுளை வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ள வைக்க முடியாதுல்ல, சிலைகளை. அது கோயிலுக்கு. ஸோ எது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க இருந்தாதான் அதுக்கு உண்டான மரியாதை இருக்கும். ஓகே. ஸோ இப்போ எங்களை மாதிரி மாந்திரிகர் கையில தான் இந்த கருங்குட்டியோ இல்ல எச்சினியோ இதெல்லாம் எங்க கிட்ட தான் இருக்கணும். ஓகே. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அது இருந்தா நல்லது கிடையாது. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கருங்குட்டி சாத்தானோட பவர் என்ன அப்படின்றத லைவ்லயும் காட்டிட்டீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அதனால என்ன பண்ண முடியும், அதை நம்ம வச்சிருக்கலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டேன். நிறைய விஷயங்களுக்கு அழகா பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.